Chapter 9 The Syllable Part 1 இந்த பார்ட்டில் நான் உங்களுக்கு சிலபிளோட ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு சிலபிள் எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி சாப்டர்ஸ்லலாம் நிறையா ஸ்பீச் சவுண்ட்ஸை பற்றி படிச்சிருப்போம். அதெல்லாம் எப்படி ஆர்டிகுலேட் பண்ணுறதுன்னு படிச்சிருப்போம். அந்த ஸ்பீச் சவுண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு வேர்ட் ப்ரனவுன்ஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். நம்ம அந்த ஒவ்வொரு சவுண்ட்ஸையும் ஒவ்வொரு யூனிட்டாக நினச்சிட்டு ஒன்றா ஒரு சவுண்டாக நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணி ஒரு வேர்டை நம்ம பொறுமையாக சேர்க்கவே மாட்டோம். எப்படி ஒரு வேர்டை ப்ரனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வேர்டில் 10 சவுண்ட்ஸ் இருந்தால் கூட நம்ம ஒரே செகண்டில் நம்ம அந்த மொத்த சவுண்ட்ஸையும் சொல்லி முடிச்சிடுவோம். அப்படி சொல்லும்போது அது ரொம்ப வேகமாக இருக்கும். நம்மளால் அதை புரிஞ்சிக்க கூட முடியாது. ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்பீச்சை ஒரு ஸ்பீச்சை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சிலபிள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னேன்ல, நம்ம வேர்ட்ஸை ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மிஸ்மேனேஜ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாக எத்தனை சவுண்ட்ஸ் இருக்குன்னா, மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 சவுண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சவுண்ட் அடுத்து இ, இஸ், அ, இன், இ, அ, டி. சாரி, டி இல்லை, ட. இப்போ இதை மிஸ்மேனேஜ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ஒரே நிமிஷத்தில் சொல்லிடுவோம். இப்போ அப்படிங்கிற சவுண்டை நம்ம சொல்லும்போது இது ஒரு நேசல் சவுண்ட். ஸோ லிப்ஸ் க்ளோஸாக இருக்கணும். அடுத்து ஈ சொல்லும்போது டங்க் அப்வர்டாக ரவுண்டாகி இருக்கணும். அடுத்தது உடனே சொல்லும்போது நம்ம டங்க் நீட்டி வச்சுருக்கணும். அடுத்து மறுபடியும் சொல்லும்போது நேசல் சவுண்டுங்கிறதுனால லிப்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் டக்குன்னு பண்ணி முடிச்சிடுவோம் ஒரு நிமிஷத்தில். ஸோ இதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சிலபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் கூட எடுத்துட்டிங்கன்னா, அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணும்போது அவங்க சிலபிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு வேர்டு இருக்குன்னா, இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தனித்தனியாக பிரித்து படிக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஃபொனட்டிக்ஸ் படிக்காதவங்களுக்கு கூட சிலபிளை நல்லாவே தெரியும். அவங்களால ஈஸியாக சிலபிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ அது சிலபிள் ரொம்ப ஈஸி தான். அடுத்தது இப்போ சில பேர் சிலபிள்ஸை எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்குறதில்ல. சில பேர் சிலரோட சிலபிஃபிகேஷன் டைப்ஸை ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு 2 வேர்டு. இப்போ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் 2 வேர்டு இருக்குது. BUYER பையர். இன்னொரு வேர்டு BYRE பையர். ரெண்டுமே ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இருந்தாலும் அவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பையரை 2 சிலபிள்னு சொல்கிறாங்க. செகண்ட் பையரை ஒரே ஒரு சிலபிள் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் 2 வேர்டுமே 2 சிலபிளாக தான் வரும். ரெண்டுமே 2 சிலபிளாக தான் நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்தது அனலைஸ் ஆஃப் த சிலபிள். இப்போ சிலபிள்ஸ்னு எடுத்துட்டோன்னா, நம்ம ஸ்பீச் சவுண்ட்ஸை கான்சனன்ட்ஸ் அண்ட் வவல்ஸாக பிரிச்சிருக்கோம். சிலபிள்ஸில் வெறும் கான்சனன்ட்ஸை மட்டும் நம்மளால் போட்டு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கான்சனன்ட்ஸை விட வவல்ஸ் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அதில் எந்த தடையும் இருக்காது. ஸோ வெறும் கான்சனன்ட்ஸாகவே இருந்தால் அந்த வேர்டை நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு சிலபிள்லேயும் ஒரு வவலாவது வந்திருக்கும். ஒரு வேர்டில் கான்சனன்ட் இருக்கோ இல்லையோ, பட் வவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒவ்வொரு வவல் இடையில வந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஸ்பீச்சை ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஒரு
வேர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எத்தனை சிலபலாக பிரிக்கிறாங்கன்னா 5 சிலபலாக பிரிக்கிறாங்க. ஆ அப்படிங்கிறது வந்து ஒரு வவல் சவுண்டு. ப அப்படிங்கிறதுல வந்து அங்கிறது வந்து கான்சனன்ட். அங்கிறது வந்து வவல். ட அப்படிங்கிறதுல சு அப்படிங்கிற அந்த சிலபலில் ட் அப்படிங்கிறது வந்து கான்சனன்ட். உ அப்படிங்கிறது வந்து வவல். அடுத்தது நீல வந்து அப்படிங்கிறது வந்து கான்சனன்ட். இ அப்படிங்கிறது வந்து வவல். டி அப்படிங்கிற சிலபலில் ட் அப்படிங்கிறது வந்து கான்சனன்ட். இ அப்படிங்கிறது வந்து வவல். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒவ்வொரு சிலபல்லையும் ஒரு வவல் வந்து வந்திருக்கும். வவல் வந்து வந்தால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சிலபல்ஸ்னால் வவல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பார்ட் 2. இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சிலபலோட ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சிலபலோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னென்னு சொல்லிடுறேன். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு வேர்டு எடுத்துக்கலாம். என்ன வேர்டு எடுத்துக்கலாம் அப்படின்னா, காட் அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்துக்கலாம். இதில் மொத்தம் 3 சவுண்ட்ஸ் இருக்குது. இக், ஆ, இட். ஸோ இந்த 3 சவுண்டையும் சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணால் காட் அப்படிங்கிற வந்து வேர்ட் கிடைக்குது. இப்போ இந்த நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, சென்டரில் இருக்கிற அந்த அ அப்படிங்கிற சவுண்டு எடுத்துக்கிறோம். இந்த அ அப்படிங்கிற சவுண்ட் வந்து ஒரு வவல் சவுண்டு. அந்த சென்டரில் இருக்க வவல் சவுண்டை நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிற இந்த சவுண்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, வி அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக வி அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பிகாஸ் அந்த அ அப்படிங்கிற சவுண்டு வந்து ஒரு வவல் சவுண்ட். ஸோ நம்ம வி யூஸ் பண்ணுறோம். இப்போது நியூக்ளியஸ்க்கு முன்னாடி பிஃபோர் இருக்கிற சவுண்ட் என்னென்னு பார்ப்போம். பிஃபோர் இருக்கிறது வந்து க். அதாவது அந்த சவுண்டு வந்து ஒரு கான்சனன்ட்டு. இந்த வவலுக்கு முன்னாடி இருக்கிற கான்சனன்ட்டை நம்ம ரிலீஸிங் கான்சனன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை எதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா, சி அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் இது சவுண்ட் வந்து ஒரு கான்சனன்ட்டு. இந்த ரிலீஸிங் கான்சனன்ட்டையே நம்ம இன்னொரு வேர்டை வச்சும் சொல்கிறாங்க. அதாவது அமெரிக்கன் லிங்குவிஸ்டிக்ஸில் வந்து இந்த ரிலீஸிங் கான்சனன்ட்டை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஆன்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இங்கே ரிலீஸிங் கான்சனன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த பார்ட்டுக்கு போயிடலாம். வவல் சவுண்டுக்கு ஆஃப்டர் வர்ற கான்சனன்ட், அதாவது அந்த சவுண்டு வந்து இதில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அரஸ்டிங் கான்சனன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நம்ம சிங்கிற சிம்பிள் வச்சு தான் சொல்கிறோம். எதுக்காகனா, இது ஒரு கான்சனன்ட் சவுண்டு. அமெரிக்கன் லிங்குவிஸ்டிக்ஸில் இதை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கோடா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே வந்து அரஸ்டிங் கான்சனன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அமெரிக்கன் லிங்குவிஸ்டிக்ஸில் இன்னொரு இதையும் யூஸ் பண்ணுறாங்க, ரைம் அப்படிங்கிற வேர்டு. இந்த ரைம் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இப்போ காட் அப்படிங்கிற ஒரு அந்த லெட்டரில் ஆ, அந்த 2 சவுண்டும், அதாவது நியூக்ளியஸையும் அரஸ்டிங் கான்சனன்ட்டும் சேர்ந்த மாதிரி வரும்போது ஃபார்ம் ஆகிற ஒரு சவுண்டை வந்து ரைம்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக இதில் அமெரிக்கன் லிங்குவிஸ்டிக்ஸை பற்றியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஃபொனட்டிக்ஸ் படிக்கும்போது நம்ம இதை ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்காம, மற்ற ஃபொனட்டிக்ஸில் அந்த லிங்குவிஸ்டிக்ஸ்லலாம் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அமெரிக்கன் லிங்குவிஸ்டிக்ஸோட நேம்ஸை பற்றியும் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரிலீஸிங் கான்சனன்ட், நியூக்ளியஸ், அரஸ்டிங் கான்சனன்ட், இந்த 3 வேர்ட்ஸை வச்சு தான் நம்ம இதை சொல்லுவோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க சிலபலில். மொத்தம் எத்தனைனா 16 ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்த பற்றியும் நான் இப்போ வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க இந்த சாப்டரில் 96 அதில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டேபிளர் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி சிலபல்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் இன் ஆர்த்தோகிராஃபி அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இன் சிம்பிள் ஃபோனமிக் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க டைட்டில்ஸ் எல்லாம். ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விபிசி, விசிசி இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்னா,
வி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் வவல் சவுண்ட், அதாவது நியூக்ளியஸ். சி அப்படின்னா விக்கு ஆஃப்டர் வர சி வந்து நம்மளுக்கு அரஸ்டிங் கான்சனன்ட்டுன்னு தெரியும். அதை வந்து சின்னு கொடுத்துருப்பாங்க. விக்கு முன்னாடி சி வந்துருந்துச்சு அப்படின்னா, அதாவது பிஃபோர் சி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ரிலீஸிங் கான்சனன்ட்டு. வந்து அதை வச்சு நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா வி, அதாவது வெறும் வவல் சவுண்ட் மட்டும்தான் இருக்குது, நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது டைப் வந்து வி சி. இதில் வந்து ஒரு வவல் ஆஃப்டர் ஒரு கான்சனன்ட் வருது. ஆஃப்டர் வர கான்சனண்ட்டை வந்து நம்ம அரஸ்டிங் கான்சனன்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் அரஸ்டிங் கான்சனன்ட் மட்டும்தான் வந்திருக்கு, ரிலீஸிங் கான்சனன்ட் இல்லை. இது வந்து விசி டைப்பு. இப்போ நம்ம மூணாவதுலேருந்து பார்க்கலாம். விசிசி, அதாவது இதில் வீனா நம்மளுக்கு தெரியும் வவல் சவுண்ட். ஸோ ஒரு நியூக்ளியஸ் ப்ளஸ் 2 அரஸ்டிங் கான்சனன்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரை விசிசின்னு சொல்கிறாங்க. அடுத்து விசிசிசி, 3 சி இருக்குது ஆஃப்டர் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் ப்ளஸ் 3 அரஸ்டிங் கான்சனன்ட்ஸ் இருக்குது இந்த ஸ்ட்ரக்சரில். அடுத்தது 5th ஒன் வந்து சிவி. இதில் பார்த்துட்டிங்கன்னா அரஸ்டிங் கான்சனண்ட்டே இல்லை, ஒரே ஒரு ரிலீஸிங் கான்சனன்ட் ப்ளஸ் நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது 6th ஒன் சிசிவி. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ரிலீஸிங் கான்சனன்ட் ப்ளஸ் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. 7th ஒன் வந்து சிசிசிவி, 3 ரிலீஸிங் கான்சனன்ட் ப்ளஸ் ஒரு நியூக்ளியஸ். அடுத்து 8th ஒன், இதுதான் நான் சொன்ன அந்த பேசிக்கான ஸ்ட்ரக்சர். இதில் ஒரு ரிலீஸிங் கான்சனன்ட் ப்ளஸ் நியூக்ளியஸ் ப்ளஸ் அரஸ்டிங் கான்சனன்ட். அடுத்தது 9th ஒன்னில் வந்து சிசிவிசி. இதில் பார்த்துட்டிங்கன்னா 2 ரிலீஸிங் கான்சனன்ட் ப்ளஸ் நியூக்ளியஸ் ப்ளஸ் ஒரு அரஸ்டிங் கான்சனன்ட். அடுத்து 10th ஒன் 3 சி ப்ளஸ் வி ப்ளஸ் சி, 3 ரிலீஸிங் கான்சனன்ட் ப்ளஸ் நியூக்ளியஸ் ப்ளஸ் அரஸ்டிங் கான்சனன்ட்டு. அடுத்தது 11th ஒன் பார்த்துட்டிங்கன்னா சி ப்ளஸ் வி ப்ளஸ் சிசி, அதாவது ஒரே ஒரு ரிலீஸிங் கான்சனன்ட் ப்ளஸ் நியூக்ளியஸ், 2 அரஸ்டிங் கான்சனன்ட்டு. அடுத்து 12th ஒன் சி ப்ளஸ் வி ப்ளஸ் 3 சி கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு ரிலீஸிங் கான்சனன்ட் ப்ளஸ் நியூக்ளியஸ் ப்ளஸ் 3 அரஸ்டிங் கான்சனன்ட்டு. 13 ஒன் வந்து ஒரே ஒரு ரிலீஸிங் கான்சனன்ட் ப்ளஸ் நியூக்ளியஸ் ப்ளஸ் 4 அரஸ்டிங் கான்சனன்ட். 14th ஒன் வந்து 2 ரிலீஸிங் கான்சனன்ட் ப்ளஸ் நியூக்ளியஸ், 2 அரஸ்டிங் கான்சனன்ட். அடுத்து 15 ஒன் வந்து 2 ரிலீஸிங் கான்சனன்ட் ப்ளஸ் நியூக்ளியஸ் ப்ளஸ் 3 அரஸ்டிங் கான்சனன்ட். 16ல் வந்து 3 ரிலீஸிங் கான்சனன்ட் ப்ளஸ் நியூக்ளியஸ் ப்ளஸ் 3 அரஸ்டிங் கான்சனன்ட்ஸ். இந்த டேபிளர் காலம்லேயே உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் ஃபோனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை இதை பார்க்கும்போது உங்களுக்கு படித்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா. ஸோ இதிலே எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸும் இங்கிலீஷில் இருக்குது. என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்னால் சிலபிளோடது ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் சிலபிள்ஸ். ஓப்பன் சிலபிள்ஸ் அப்படின்னா அந்த சிலபிள் ஸ்ட்ரக்சரில் அரஸ்டிங் கான்சனன்ட்ஸ் வந்து இருக்காது, வெறும் ரிலீஸிங் கான்சனன்ட் ப்ளஸ் நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து சிபி அப்படின்னு 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படிங்கிறது சி வேர்டில் வந்து ஸ்ங்கிறது வந்து கான்சனன்ட், ஈங்கிறது வந்து வவல். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த வவல் நம்மளுக்கு கான்சனண்ட்டே வரல, ஸோ அரஸ்டிங் கான்சனன்ட் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சிலபிள். அடுத்து க்ளோஸ்டு சிலபிள் அப்படின்னா எண்ட் வித் கான்சனன்ட் ஆர் கான்சனன்ட் கிளஸ்டர்ஸ். அதாவது ஒரு சிலபிள் வந்து கான்சனண்ட்டில் முடிஞ்சுது அப்படின்னா இல்லைனா கான்சனன்ட் கிளஸ்டர்ஸில் முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து க்ளோஸ்டு சிலபிள். எக்ஸாம்பிள் வந்து ரெஸ்ட், கில்டு. ரெஸ்ட்டில் வந்து ஆர்ங்கிறது வந்து கான்சனன்ட், அந்த அப்படிங்கிற சவுண்டு வந்து வவல்,
அப்படிங்கிறது வந்து கான்சனன்ட். இது வந்து கான்சனன்ட்டில் முடியுது அப்படிங்கிறதுனால இது வந்து க்ளோஸ்டு சிலபிள். அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, சிலபிக் கான்சனன்ட்ஸ். நான் உங்களுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு சிலபிள் அப்படின்னா அந்த ஒவ்வொரு சிலபிள்லேயும் வவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் இருந்தால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். ஆனால் இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனைனா 6 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டில், கடல், லிட்டில், பட்டன், காட்டன், சடன். இப்போ இந்த 6 வேர்ட்ஸ்லேயும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு பேட்டில் அந்த வேர்டு எடுத்துக்கலாம். இதை வந்து 2 சிலபிள் பேட்டில். அந்த அப்படிங்கிற அந்த சிலபிளில் ஃபஸ்ட்டு சவுண்ட் வந்து கான்சனன்ட், அப்படிங்கிற சவுண்ட் வந்து வவல். ஸோ இதில் ஒரு வவல் ஒரு கான்சனன்ட் இருக்குது. செகண்ட் சிலபிளில் பார்த்துட்டோன்னா இல் அப்படிங்கிற 2 கான்சனன்ட்ஸ் இருக்கும். அதில் வவலே இருக்காது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லா சிலபிள்லேயும் வவல் இருக்குன்னு சொல்லியிருப்பேன், பட் இதில் வந்து இருக்காது. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, நம்மளுக்கு வந்து வவல் இல்லை. ஸோ நம்ம அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? இல் அப்படிங்கிறது ரெண்டுமே கான்சனன்ட் சொல்லி சி அப்படின்னு நம்ம போட்டுடலான்னா இப்படி போட முடியாது. இங்கே வவல் இல்லை அப்படின்னாலும் ஒரு கான்சனன்ட் சவுண்ட் வந்து வவலோட பிளேஸை வந்து எடுத்துக்கும். ஸோ நம்ம அப்போ வந்து அதுக்கு சி அப்படின்னு கான்சனன்ட்னு போட முடியாது, வவல்னு போடணும். இப்போ இந்த சிலபிளில் இல் அப்படிங்கிற 2 சவுண்ட் இருந்துச்சுன்னா வந்து கான்சனன்ட்டாகவும் இல் அப்படிங்கிற அந்த சவுண்டை வந்து நம்ம வவல்னு தான் போடணும். கான்சனன்ட் சீன்னு போடக்கூடாது, அதுக்கு பதிலாக வீன்னு போடணும். ஏன்னா அந்த சவுண்டு வந்து கான்சனண்ட்டாக இருந்தாலும் வவலோட இடத்த வந்து அது பிளேஸை வந்து அது எடுத்துக்கும். ஸோ நம்ம அதை வீன்னு தான் போடணும். இதோட சிலபிளோட ஸ்ட்ரக்சர்ஸ் முடிஞ்சுது.